ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3rd ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் பேஜ் நம்பர் 57ல் ஏதாவது ஒன்று நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்படிங்கிறது தான் ப்ராஜெக்ட்டு. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு, இது ஒன்று மட்டும் பெண்டிங் இருக்குது, சரி சிம்பிளாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டர்ஃப்ளையை சூஸ் பண்ணேன். அதில் பச்சை பயிரும் உளுத்தம்பருப்பும் பேஸ்ட் பண்ணிவிட்டு, சரி அதுவும் சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு கிளிட்டர் கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளிட்டருக்குள்ளே ஒரு அழகாக பட்டர்ஃப்ளை இருக்க மாதிரி தமிழ் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் ப்ராஜெக்ட்டு. இங்கிலீஷில் ஆர்டிகல்ஸ் ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆர்டிகல்ஸ் அப்படின்னாவே ஏ அண்ட் தி அப்படிங்கிற 3 டைப்ஸ் இருக்குது. சரி செப்பரேட்டாக வைக்கலாமேன்னு சொல்லிட்டு, இது ஒரு பைப் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது பைப் கிடையாது. இது எது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ப்ரௌன் சீட்டுக்கு ரோலர் மாதிரி தருவாங்கள்ல, அந்த ரோலரை எடுத்து பிளாக் கலர் பேப்பர்ஸ் ஒட்டி ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி ரேக் வைஸ் போட்டு இங்கிலீஷ் ப்ராஜெக்ட் ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸில் லிவிங் திங்ஸ் நான் லிவிங் திங்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரி எல்லாமே பேஸ்ட் பண்ணுறமே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு கொஞ்சம் ட்ராயிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது நானே ட்ராயிங் பண்ணி கலர்லாம் பண்ணிவிட்டு சார்ட் ஒர்க் மாதிரி பண்ண சொல்லிட்டாங்க. சரி சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ராயிங் மட்டும் பேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி நம்மளே ரெடி பண்ணி சயின்ஸ் ப்ராஜெக்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளுடைய ப்ராஜெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க. அதுக்கப்புறம் வீட்டை க்ளீன் பண்ணுற ஒர்க்குக்கு பையனும் பொண்ணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. இது தாங்க பெரிய ஒர்க்கே. ஒரு வழியாக ஒரு 1 வீக்காக ப்ராஜெக்ட் செஞ்சு முடித்தாச்சு. இனி அந்த ஒர்க்கு இல்லை. நெக்ஸ்ட்டு ஆஃப் இயர்லி வந்தால் தான் மறுபடியும் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகும். சரி வீடை உடனே க்ளீன் பண்ணிடலாம், ஏன்னா குழந்தைங்க இருக்க வீடு. ஸோ குப்பையாக இருந்தால் அது சேஃப்டி கிடையாது குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணி ஒரே நாளில் முடித்தாச்சு. க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அந்த ப்ராஜெக்ட் பண்ண திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பேக் பண்ணி அப்படியே எந்தெந்த பிளேஸில் செட் பண்ணணுமோ அந்தந்த பிளேஸில் நான் செட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அப்போ தான் அடுத்த டைம் யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு பொருள்லாம் அப்படியே இருக்கும், எதுவும் மிஸ் ஆகாது. ஸோ அதர் திங்ஸில் போட்டாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.